ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃப்ரம் லைன் ஆஃப் சிமெட்ரி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இந்த ட்ரைவேஸ் கொஸ்டின்ல இது 2ம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் விச் ஃபிகர் தட் இஸ் நாட் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு எனி லைன். இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெக்டாங்கிளுக்கு வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. 2 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஆக்சுவலா. இது 1, இது 1. 2 லைன் இருக்கு. நான் ஒழுங்கா தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது 2மே லைன் ஆஃப் சிமெட்ரி தான். நான் இந்த ஆரோ எடுத்துடுறேன். ஸோ இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி, இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ரெக்டாங்கிள் ஹேஸ் 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ரெக்டாங்கிள் கிடையாது. இப்போ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் பாருங்களேன். ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கூட ஆக்சுவலா லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் இருக்கு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ மறுபடியும் ஆரோ அடிச்சிடுறேன். ஸோ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கூட ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ திஸ் ஹாஸ் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. நான் வேற கலர்ல நான் எழுதிக்கிறேன். இதுக்கு 2 இருக்கு. இதுக்கு 1 இருக்கு. சர்க்கிளுக்கு இன்ஃபினிட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அதாவது சென்டரை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சாலே அது லைன் ஆஃப் சிமெட்ரி தான் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். நான் அதுக்காக ஒரு இது வச்சிருக்கேன். இங்க பாருங்களேன். லைன் drawn at any angle that goes through its center is a line of symmetry as far as circle is concerned. So circle has infinite lines of symmetry. சென்டரை கிராஸ் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சாலே சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அது லைன் ஆஃப் சிமெட்ரி தான். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா சர்க்கிளையும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ சர்க்கிள் ஹேஸ் இன்ஃபினிட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இன்ஃபினிட் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுவும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் பை எலிமினேஷன் மெத்தடே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா இதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி. ஸோ இதை கட் பண்ணி அதே மாதிரி இது ரெண்டா பிரியற மாதிரி ஏதாவது ஒரு லைன் வரைய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ஆக்சுவலா. நான் லைன் வரைஞ்சு ட்ரை பண்ணிடலாமா? ஸோ இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்போ இதுவும் மேல இருக்கிற போர்ஷனும் கீழே இருக்கிற போர்ஷனும் ஒரே மாதிரி இல்லை. இந்த போர்ஷனும் ஒரே மாதிரி இல்லை. இது வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இல்லை. இது ரெண்டும் பார்க்க அதான் சொல்ல வரேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வரைஞ்சாலும் சரி இந்த போர்ஷனும் அதாவது இந்த அழிச்சிடறேன். இப்ப ஒழுங்கா எழுதுறேன்னா கடை எல்லாமே அழிச்சிடறேன். மேல ஒரு லைன் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வெர்டிகல் லைன் வரைஞ்சாலும் சரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி இருக்கா? கண்டிப்பா இல்ல. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி இல்ல. ஸோ திஸ் ஃபிகர் டசன்ட் ஹேவ் எனி லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதான் கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. நான் ஒழுங்கா எழுதிடுறேன். 0ன்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான். இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் டஸ் நாட் ஹேவ் அ வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி? ஓகே, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி வரைஞ்சு பாருங்களேன் எல்லாத்துக்குமே. ஸோ ஹெச்சுக்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வேணா கடை எழுதிடுறேன் எல்லாம். ஹெச்இஎம்வி ஹெச் வேற கலர், எல்லோ கலர்ல வேணா எழுதுறேன், கரெக்டா இருக்கும். ஹெச்இஎம்வி ஓகே. எல்லாத்துக்குமே வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஒரு ஃபிகரை தவிர. ஆக்சுவலா இதுக்கும் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. கரெக்டா ஹெச்சை கட் பண்ணது பாருங்களேன், இந்த டாட்டட் லைன். இதுக்கு ஆக்சுவலா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு எங்க வரைஞ்சாலும் இல்ல. இந்த எல்ஹெச்எஸும் இந்த ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி இல்ல பாருங்களா. ஈக்கு கிடையாது. டசன்ட் ஹேவ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஈக்கு கிடையாது. எம்முக்கு கூட இருக்கு பாருங்க. எம்ல கரெக்டா நீங்க கட் பண்ணீங்கன்னா வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்ஹெச்எஸும் இந்த ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி இருக்கும். இதே மாதிரி விஏ நீங்க வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்ஹெச்எஸும் இந்த ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்சுக்கும் இருக்கு, எம்முக்கும் இருக்கு, விக்கும் இருக்கு, ஈயை தவிர. ஈக்கு மட்டும் கிடையாது வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதை மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இ டசன்ட் ஹேவ் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இ தான். இப்போ தேர்ட் கொஸ்டின் போறேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இன் சர்க்கிள் இஸ் இன்ஃபினிட்டி. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மோர் தென் 4 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஃபினிட்டின்ற ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நம்ம மோர் தென் 4 மார்க் பண்ணிட்டு போயிடலாம். எனி லைன் விச் பாசஸ் த்ரூ த சென்டர் இஸ் கன்சிடர்ட் as லைன் ஆஃப் சிமெட்ரி as far as circle is concerned. ஸோ நீங்க மோர் தென் 4 டெஃபினட்டா மார்க் பண்ணிட்டு போயிடலாம். எக்கச்சக்கமா இருக்கு, பேசிக்கா இன்ஃபினிட்டி இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்களேன். இது பார்த்தாலே தெரியுது மோர் தென் 4ன்னு. ஸோ ரொம்ப யோசிக்க தேவையில்ல அதை பத்தி. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஆல்பபெட்ஸ் டசன்ட் ஹேவ் எனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீழே தள்ளிட்டு நான் எல்லா ஆல்பபெட்டையும் எழுதுறேன். எஸ், ஒய்க்கு எனக்கு தெரிஞ்சு எஸ் தான் கரெக்டான ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஹெச்சுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம ஹெச்சுக்கு ரெண்டுமே இருக்கு. ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ ஹெச்சை நீங்க அப்படியே எலிமினேட் பண்ணலாம். அவன் கேட்கறது எதுக்கு எந்த ஆல்பபெட்டுக்கு டசன்ட் ஹேவ் எனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது எந்த ஆல்பபெட்டுக்குன்னு கேட்கறான்.
ஸோ ஏக்கு ஆக்சுவலா ஏக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெர்டிகலா கட் பண்ணலாம். வெர்டிகலா யூ கேன் கட். வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஏக்கு. வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஏக்கும் இருக்கு. ஸோ ஏவும் தப்பான ஆப்ஷன் தான். ஒய் பாருங்களேன், ஒய்யே நீங்க கட் பண்ணலாம் வெர்டிகலா. ஒய் கேன் ஆல்சோ பி கட் வெர்டிகலி. ஸோ ஒய்க்கும் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு ஆக்சுவலா. ஒய்யை நீங்க வெர்டிகலா கட் பண்ணீங்கன்னா இந்த போர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒழுங்கா வரையிறாங்க. ஒய்யை ஒழுங்கா வரைஞ்சிட்டு இப்போ நான் வெர்டிகலா கட் பண்ணி ட்ரை பண்றேன். என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? ஆரஞ்சு கலர் யூஸ் பண்றேன். பாருங்களேன், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒரே மாதிரி இருக்கும். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஒய்க்கும் இருக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. ஸோ எஸ் தான் கரெக்டான ஆப்ஷன். எஸ்க்கு வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இல்ல, ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இல்ல. எஸ்க்கு ஆக்சுவலா ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு, பட் அதை பத்தி நான் இன்னும் பேசல. ஸோ அதை பத்தி நான் பேசும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுமே கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் எனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நோன் போட்டுக்கலாம் நீங்க. பேசிக்கலி ஜீரோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு எஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஏ தான். ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். அதாவது எஸ் தான் கரெக்ட் ஆப்ஷன். எஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல இருந்து. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் அதே எக்ஸசைஸ்ல இருந்தா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல இருந்தா வரும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்லாம் பொறுத்த வரைக்கும் 5th கொஸ்டின் மாதிரி. ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 0 ஹேஸ் டேஷ் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நம்பர் 0 பத்தி. நான் மறுபடியும் சொல்றேன். நம்பர் 0 வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 2 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. பட் ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கு, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரியும் இருக்கு. இது ஓவல் ஷேப்ல இருக்கிறதுனால நீங்க 2 விதமா கட் பண்ணலாம். Since 0 is in like oval shape, you can cut it in 2 ways. ஒன்னு வெர்டிகலா கட் பண்ணலாம், இன்னொன்னு ஹாரிசான்டலா கட் பண்ணலாம். ஸோ 0க்கு வந்து 2 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, 2 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்படி இருக்கிறதுனால நீங்க இப்படியும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம். எக் ஷேப்ல இருக்கிறதுனால நீங்க 2 விதமா கட் பண்ணலாம். இல்ல இப்படி கட் பண்ணலாம், இல்ல இப்படி கட் பண்ணலாம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் a regular polygon with 3 sides being equal and 3 angles being equal. 3 sides are equal, 3 angles are equal in an equilateral triangle. ரெகுலர் பாலிகன்ல வந்து 3 சைடு 3 ஆங்கிள் ஈக்குவல்னா அந்த மாதிரி பாலிகனுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்? 3 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஸோ பக்காவா அதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் மறுபடியும் காட்டுறேன். இங்கதான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல டிஸ்கஸ் பண்ண பாருங்களா. ரெகுலர் பாலிகன் ஹேவிங் n sides and n angles equalனா n லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இப்போ 3 sides and 3 angles equalனா எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்? 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இந்த n-க்கு பதிலா நான் 3 சப்ஸ்டியூட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்பர் வந்து 3 தான். தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் which has 4 number of lines of symmetry. 4 lines of இந்த நம்பர்ன்றது கன்ஃபியூசிங்கா இருக்கு. 4 lines of symmetryனா என்ன வரும்? ஸ்கொயர் தான் வரும். சின்ஸ் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 4 sides and 4 angles are equal. 4 sides and 4 angles are equal. So it has 4 lines of symmetry. பக்காவா சிமெட்ரிக்கலா இருக்கும் இது. So square has 4 lines of symmetry. So answer வந்து ஸ்கொயர் தான். ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் நீங்க. ஏன்னா ஸ்கொயர் கூட வரைஞ்சிடறேன். அவ்வளவுதான். 4 லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஹாரிசான்டலும் இருக்கும், வெர்டிகலும் இருக்கும். டயகனலா 2 விதமா கட் பண்ணலாம் நீங்க. ஸோ இப்போ நான் 4th கொஸ்டின் போயிடுறேன். ஸோ 4th கொஸ்டின்ல ஆல்பபெட் Z has dash number of horizontal lines of symmetry. இல்ல அவன் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறது என்னன்னா horizontal lines of symmetry தான் கேட்கறான். ஸோ ஜெட்டுக்கு ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? ஜெட்டுக்கு ஆக்சுவலா எந்த லைன் ஆஃப் சிமெட்ரியுமே இல்லை. வெர்டிகலாவும் நீங்க கட் பண்ண முடியாது, ஹாரிசான்டலாவும் கட் பண்ண முடியாது. ஸோ ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த போர்ஷனும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. இதுவும் ஒரே மாதிரியா இருக்கு? கண்டிப்பா இல்ல. இது வேற மாதிரி இருக்கு. இது அதாவது கரெக்டா எல்ஹெச்எஸும் மேல இருக்கிற போர்ஷனும் கீழே இருக்கிற போர்ஷனும் ஒரே மாதிரி இல்ல. இது வேற. இதுவும் ஒரே மாதிரி இல்ல. சப்போஸ் இது இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் லெட்ஸ் சே இப்ப இது ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா சப்போஸ் இது இப்படி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி வரையலாம் நம்ம ஆக்சுவலா. இது சப்போஸ் இது இப்படி இருந்துச்சுன்னா அப்ப நீங்க கிளைம் பண்ணலாம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் இதுவும் ஒரே ரிஃப்ளெக்ஷன். இது ரிஃப்ளெக்ட் கரெக்டா ஆகுதுன்னு அர்த்தம். பட் ஆனா இங்க இப்படி இருக்கு, இப்படி இல்ல. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறதுனால இது கரெக்டான நம்பர் ஆஃப் ஹாரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இதுக்கு வந்து 0 தான். ஜெட்டுக்கு வந்து கிடையாது. ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி ஜெட்டுக்கு கிடையாது. ஸோ ஆல்பபெட் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் நோ நம்பர். 0 தான் ஆன்சர். நம்பர் டைரக்டா கேட்கலாம். ஸோ 0 தான் ஆன்சர். 0 நம்பர் ஆஃப் ஹாரிசான்டல் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இன்ஃபேக்ட் வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது இருக்கு. நீங்க இப்படியும் கட் பண்ண முடியாது, இப்படியும் கட் பண்ண முடியாது. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அழிச்சிடுறேன், இதெல்லாம் தேவையில்லாத. ஓகே. ஸோ இப்போ நம்ம 5th கொஸ்டின் போலாம். ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் விச் ஹேஸ் 1 லைன் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சுவலா இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. 1 லைன் ஆஃப் சிமெட்ரினா இதெல்லாம் வரும்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வரும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் கைட்டு கூட வரும்னு நினைக்கிறேன்.
ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் ஒரு எக்ஸாம்பிள். செமிசர்க்கிள் கூட ஒரு எக்ஸாம்பிள். செமிசர்க்கிள் பார்த்தீங்கன்னா நீங்க வெர்டிகலா மட்டும்தான் கட் பண்ணலாம். ஸோ செமிசர்க்கிள் ஒரு எக்ஸாம்பிள். இது ஒன்று. இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூணாவது எக்ஸாம்பிள் என்னன்னா கைட். கைட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வேணா காட்டுறேன் கைட் எப்படி இருக்கும்னு. ஸோ கைட் இதான் கைட். கைட்டுக்கும் ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இங்க இருக்கு. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் நான் இங்க எடுத்து இதான் ஐசோஸ். ஓகே, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இங்க இருக்கு பாருங்க. இதான் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஒரே ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. செமிசர்க்கிள் வேணா நான் வரைஞ்சு காட்டட்டுமா? ஓகே, காமிச்சிடலாம். செமிசர்க்கிள் எப்படி இருக்கும்னா இது வந்து சர்க்கிள். நான் கலர் வேணா மாத்திக்கிறேன். இது வந்து சர்க்கிள். செமிசர்க்கிள் எப்படி இருக்கும்னா இதான் செமிசர்க்கிள். ஸோ இந்த பாதி மட்டும்தான் செமிசர்க்கிள். இதுதான் செமிசர்க்கிள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஒரே ஒரு யுத்தமா நீங்க கட் பண்ண முடியும். வெறும் வெர்டிகலா தான் கட் பண்ண முடியும். ஸோ செமிசர்க்கிள் ஹேஸ் ஒன்லி ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஃபிகர் விச் ஹேஸ் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரின்றதுக்கு நீங்க இந்த மூணுத்துல எது வேணா எழுதலாம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு இந்த பிளாங்க்ல ஃபில் பண்ணலாம். செமிசர்க்கிள்னு இங்க போடலாம். கைட்டுன்னு போடலாம். உங்க இஷ்டம் அது. ஸோ ஆக்சுவலா இதுக்கு 3 ஆன்சர் இருக்கு. ஸோ நான் வேணா கைட்டுன்னு எழுதிக்கிறேன். கைட் ஏன்னா இங்க இருக்குல்ல என்கிட்ட கைட் மாதிரியே இருக்கு பாருங்க. இதான் கைட்டு. இட் ஹேஸ் ஒன் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னது? இந்த ட்ரையாங்கிள் விச் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான் அது மாதிரி இருக்காது. ஏன்னா சிமெட்ரிக்கலாவே இருக்காது. ஆல் சைட்ஸ் ஆர் பீங் டிஃபரெண்ட்ன்றதுனால ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸ்கேலின் ஸ்பெல்லிங் ஆனா ஒழுங்கா இல்லை. ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னா இதான். ஸ்கேலினோட ஸ்பெல்லிங் இதான். ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி சின்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஏதாவது 2 சைடு ஈக்குவலா இருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் சிமெட்ரி இருக்கும். எல்லா சைடும் டிஃபரெண்ட் லென்த்ன்றதுனால உங்களுக்கு சிமெட்ரியே இருக்காது. ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஹேஸ் நோ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் முடிச்சிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 முடிச்சிட்டோம், அப்புறம் 6 முடிச்சிட்டோம். ஸோ 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இன்னைக்கு வீடியோவில். 10 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ 10 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் டன். 10 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இதாவது உங்க புக்ல இல்லாத கொஸ்டின்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.